குரு கடகத்தில் உச்சம் பெற்றுள்ள நிலையில் 12 ராசிகளுக்கான துல்லியமான பலன்கள் இதோ. மேஷம், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் குரு அமர்ந்துள்ளார். தாயாரின் உடல் நலத்தில் கவனம் தேவை. புதிய வாகனம் அல்லது சொத்து வாங்கும் முயற்சிகளில் சிறு தடைகள் வந்து விலகும். வேலைப்பளு சற்று அதிகரிக்கும். நம்பிக்கை வார்த்தை: சனி 12இல் இருந்தாலும் உச்ச குருவின் பார்வை உங்கள் ராசியின் 10ஆம் விழும் என்பதால் பொறுமையுடன் செயல்பட்டால் தொழிலில் வெற்றி உறுதி. ரிஷபம், உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் தைரியஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கிறார். புதிய முயற்சிகளில் தைரியம் கூடும், ஆனால் சிறு தாமதங்கள் ஏற்படலாம். இளைய சகோதரர்களுடன் அனுசரித்துச் செல்வது நல்லது. நம்பிக்கை வார்த்தை: 10இல் உள்ள ராகு உங்களுக்கு தொழிலில் அதிரடியான முன்னேற்றத்தை தந்து உங்கள் பொருளாதாரத்தை காப்பாற்றுவார். மிதுனம், ராசிக்கு 2ஆம் இடத்தில் தன வாக்குஸ்தானத்தில் குரு அமர்ந்துள்ளார். உங்கள் பொருளாதார நிலை மிக சிறப்பாக உயரும். குடும்பத்தில் நீண்ட காலமாக தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். எச்சரிக்கை: தன வரவு சிறப்பாக இருந்தாலும் ஜென்மத்தில் சந்திரன் இருப்பதால் உணர்ச்சி வசப்பட்டு யாருக்கும் வாக்குறுதி அளிக்க வேண்டாம். கடகம், உங்கள் ஜென்ம ராசியிலேயே 1ஆம் இடத்தில் குரு உச்சம் பெற்று அமர்ந்துள்ளார். சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும். சிலருக்கு இடமாற்றம் அல்லது தொழில் மாற்றம் நிகழ வாய்ப்புண்டு. நம்பிக்கை வார்த்தை: ஜென்மகுரு உடல்நிலையில் சிறு சோர்வை தந்தாலும் உச்சபலம் பெற்றிருப்பதால் சவால்களை உங்கள் அறிவாற்றலால் எளிதில் முறியடிப்பீர்கள். சிம்மம், ராசிக்கு 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் குரு உள்ளார். சுப செலவுகள் அதிகரிக்கும். வெளிநாடு அல்லது வெளியூர் தொடர்பான முயற்சிகள் வெற்றியை தரும். நம்பிக்கை வார்த்தை: ஜென்மகேதுவால் மனக்குழப்பம் வந்தாலும் உங்கள் செலவுகள் அனைத்தும் வீணாகாமல் சொத்து சேர்க்கையாக மாறி எதிர்காலத்தை வளமாக்கும். கன்னி, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்துள்ளார். நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் பொற்காலம் இது. மூத்த சகோதரர்களால் நன்மையும் தொழிலில் அபரிமிதமான வளர்ச்சியும் உண்டாகும். எச்சரிக்கை: 7இல் சனி இருப்பதால் கூட்டுத் தொழிலில் கூட்டாளிகளுடன் கணக்கு வழக்குகளை சரியாக வெளிப்படையாக பராமரிப்பது அவசியம். துலாம், ராசிக்கு 10ஆம் இடத்தில் கர்மஸ்தானத்தில் குரு உள்ளார். பணியிடத்தில் பொறுப்புகளும் வேலைப்பளுவும் கூடும். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் அல்லது துறை மாற்றம் கிடைக்கலாம். நம்பிக்கை வார்த்தை: சவால்கள் நிறைந்த வேலையாக இது இருந்தாலும் குருவின் பார்வையால் உங்களுக்கு சமூகத்தில் நற்பெயரும் பெரும் அந்தஸ்தும் தேடி வரும். விருச்சிகம், ராசிக்கு 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கிறார். தெய்வ அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும். தடைப்பட்ட திருமண காரியங்கள் கூடி வரும். தந்தை வழி உறவுகளால் ஆதாயமுண்டு. எச்சரிக்கை: அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருந்தாலும் உழைப்பை குறைத்துக் கொள்ள வேண்டாம். முயற்சிகளை தீவிரப்படுத்துங்கள். தனுசு, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் குரு அமர்ந்துள்ளார். வாழ்க்கையில் எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் நடக்கும். பயணங்களில் கூடுதல் கவனமும் பிறர் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பதும் நல்லது. நம்பிக்கை வார்த்தை: 4இல் உள்ள சனி கடின உழைப்பை கோரினாலும் உச்சகுரு உங்களை எந்த பெரிய வீழ்ச்சியிலிருந்தும் பாதுகாத்து மீட்டெடுப்பார். மகரம், ராசிக்கு 7ஆம் இடத்தில் களத்திரஸ்தானத்தில் குரு உள்ளார். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். புதிய கூட்டுத் தொழில் சிறக்கும். நல்ல திருமண வரன் அமையும். எச்சரிக்கை: 7.5 சனியின் கடைசி கட்டம் என்பதால் புதிய முதலீடுகளில் அகலக்கால் வைக்காமல் இருப்பதை கட்டிக்காப்பது புத்திசாலித்தனம். கும்பம், ராசிக்கு 6ஆம் இடத்தில் ரும ரோகஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கிறார். எதிர்ப்புகள் விலகும். பழைய கடன்கள் அடைபடும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நம்பிக்கை வார்த்தை: ஜென்மசனி மற்றும் ராகுவின் தாக்கத்தை 6ஆம் இடத்து உச்சகுரு முறியடித்து உங்களுக்கு அசாத்தியமான போராட்ட குணத்தை தருவார். மீனம், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு அமர்ந்துள்ளார். குழந்தை பாக்கியம் தேடி வரும். பிள்ளைகளால் பெருமை சேரும். நீண்ட கால பூர்வீக சொத்து சிக்கல்கள் நல்லபடியாக தீரும். எச்சரிக்கை: ஜென்மசனியால் சில நேரங்களில் உடல் சோர்வும் தேவையற்ற மனக்கவலையும் வரலாம். தியானம் மற்றும் குலதெய்வ வழிபாடு அவசியம்.